ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்னைக்கு நம்ம கிக்ல எப்படி லைவ் போடுறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க கைஸ், எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். கைஸ், இப்போ கிக்கு ஏற்றிக்கோங்க. இப்போ இப்படி வரும். இப்போ கிக்குன்ட்டு உங்கள் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்க. இப்போ எனக்கு லோடிங் ஆகுது. என்னோட நம்மளோட ப்ரொஃபைலை தொட்டுட்டு உங்களுக்கு வந்து ஃபுல்லாலாம் இருக்காது, சும்மா தான் இருக்கும். அது கம்மியாக தான் இருக்கும். இப்போ வந்து நான் லைவ் வச்சுருக்கேன். பயோ தான் முக்கியம். வீடியோஸ் வந்து அந்த லைவ் தான் ஓடும். உங்களுக்கு வேணுங்கிறத சேட் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை போட்டு விட்டு போயிடலாம். அவ்வளோதான் கைஸ், இவ்வளோ லைவ் போட்டிருக்கேன். இதே மாதிரி தான் அவருக்கு வர ஃபாலோ மீ அப்படின்னு சொல்லிட்டு லிங்க் கொடுத்துடலாம். கைஸ், அதுக்கடுத்து கிக்கு கோ லைவுக்கு வந்து இந்த ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து வந்துருங்க. அதை வந்து கிக்கு கோ லைவ்னு சொல்லிட்டு இப்படி எடுத்துகிட்டு வந்துடும். இதை நம்ம பார்த்து இது இன்ஸ்டால் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தென் பேர் போட்டிருக்கோம். கைஸ், எல்லாத்துலேயும் அலோ கொடுத்துட்டு இப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வரும். இதான் நான் வந்து இப்போ வந்து கேமராவை ஆஃப் பண்ணிட்டேன், அதனால் வரல. அதுக்கடுத்து வெளியில் வந்துட்டு கைஸ், இதில் வந்து ஓடிபியை போட்டுட்டு வெரிஃபிகேஷன் கோடுன்னு ஒன்று வரும். அதை வந்து காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணுங்க. ஏன்டா அது அப்படி அந்த ஜிஃப்பு போட்டிருக்கேன்னு கேட்டால், இது எல்லாத்தையும் போட்டு பார்க்குறேன், இப்படி வந்து நிற்கிது ஓடிபி போடுங்க அப்படின்ட்டு. அதனால தான் சொல்லிட்டேன். கைஸ், அப்படியே எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கைஸ், அந்த ஓடிபியை போட்டவுடனே பார்த்துட்டு அதுக்கடுத்தது இப்படி வந்துடும். இப்படி வந்தவுடனே அதை அப்படியே ஆன் பண்ணி விட்டு நீங்கள் பாட்டுக்கு கேம் விளாடலாம். இல்லைன்னா ஜஸ்ட்டு சேட்டிங்னா ஆன் பண்ணி விட்டு நீங்கள் பாட்டுக்கு பேசலாம். உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க எல்லோரும். கைஸ், கேமராவை ஆன் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் தெரியும். கேமரா ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஃபேஸ் தெரியாது. கைஸ், ஓடிபி பார்த்தோன்னே நீங்கள் பாட்டுக்கு ஆன் பண்ணி விட்டு விளாடுங்க. கைஸ், அவ்வளோதான் வீடியோ.